நிறைவாக மீனம். மீனராசிக்காரர்களுக்கு இப்போது 2ஆம் இடத்துல 2-9 கூடிய பூரண ராஜயோகாதிபதியான செவ்வாய் வலுத்திருப்பது யோகம். தன பாக்கியங்கள் நிறைவாக கிடைக்கும். இந்த விரையச்சனி காலம் முழுக்க நல்ல பணம் சம்பாரிச்சிங்க அப்படிலாம் ஒன்றும் பெரிய அளவில் நான் சம்பாதிக்கலன்னு சொன்னீங்கன்னா பொய். மீனராசிக்காரர்களுக்கு நல்ல வருமானம் வருகிறது. ஆனால் அதை பிடிச்சி தான் வைக்க முடியல, கையில் 10 பைசா சேமித்து வைக்க முடியலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆகவே மீனராசிக்காரர்களுக்கு பணம் வரும், விரயமாகும். ஆனாலும் நான் மறுபடியும் சொல்கிறேன், அடுத்த வருஷம் மார்ச் மாதத்துலேருந்து ஜென்மசனி ஆரம்பிக்கும் போது இந்த வாரத்திலிருந்தே இந்த மாதத்திலிருந்தே எதிலும் கவனமாக எடைபோட வேண்டிய ஒரு முடிவு எடுக்கிறத தனியாக முடிவு எடுக்காமல் வீட்டில் இருக்கிற கணவனை கேட்டு, வீட்டில் இருக்கிற மனைவியை கேட்டு, வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 50 வயசுக்காரருக்கு 20 வயசில் புள்ள இருக்கும், அந்த பிள்ளைக்கு கூட ஏதாவது ஒன்று தெரியும். இளைஞர்கள் இந்த காலத்தில் யாரும் முட்டாள்கள் இல்லை. பெரியவர்களை விட ஒரு சில நிலையில் இளைஞர்கள் புத்திசாலியாகத்தான் இருக்கிறாங்க. ஆகவே யாராவது ஒருவருடைய இரத்த சம்பந்தமோ நமக்கு தேவையான ஒருவருடைய நம் மீது அக்கறை கொண்ட ஒருவர்கிட்ட கேட்டுத்தான் முடிவெடுக்கக்கூடிய அமைப்புகள், தொழிலில் முதலீடு பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கும். வேலையை விட்டுறாதீங்க, அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதை வரும். இப்போவே சொல்ல வேண்டியது ஜோதிடத்தினுடைய கடமை. ஒரு நல்ல ஜோதிடனுடைய கடமை அடுத்த வருடம் இந்த அமைப்புகளை சொல்கிறதில்ல, அடுத்த வருஷம் இப்படி வரப்போகுது, அதை உஷார்படுத்திக்கோன்னு சொல்கிறது தான். இப்போ கும்பராசிக்காரங்க எப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்றதை கேளுங்க. 2025-26ஆம் வருடம் ஜென்மச்சனியின் ஆதிக்கத்தில் பணம், பேரு, புகழ் போன்ற அமைப்புகள் எல்லாமே பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு, குடும்பம், நட்பு, காதல் போன்றவைகள் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு மீனராசிக்காரர்களுக்கு வரும். அந்த மீனராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய தன்மைகள், அந்த அமைப்புகள், அந்த வரக்கூடிய தன்மைகள் அத்தனையுமே ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போ இருந்தே உங்களுக்கு ஆரம்பமாகிடும். ஆகவே எதிலும் கொஞ்சம் மீனராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுவார்னா, நல்ல அறிமுகத்தை ஒன்று கொடுப்பார். ஒரு நல்ல அறிமுகங்கள் இப்போது கிடைக்கும், உங்களை விட ஒரு அதிகமான அந்தஸ்து, கௌரவம் போன்றவைகள். ஆனால் என்னன்னா, வாய்ப்பு கிடைக்கும், ஆனால் அந்த வாய்ப்பை நீங்கள் செயல்படுத்தாமல் போயிடும். 7.5 அஷ்டமச்சனியோட இது என்ன தெரியுமா, ஒரு தொழில், பெரிய தொழில் கை கொடுக்குற மாதிரி இருக்கும், ஒரு பெரிய வேலை வர்ற மாதிரி இருக்கும், ப்ரொமோஷன் வரும். ஆனால் நீங்கள் ப்ரொமோஷனுக்கு அன்ஃபிட்னு ஆயிடுவீங்க அடுத்த வருஷம். அதாவது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அந்த நல்ல வாய்ப்பை இல்லைங்க, கிடைக்கிற வாய்ப்பை நான் எப்படியாவது ஜோதிடத்தை பொய்யாக்கி காட்டுறேன், அதை பொய்யாக்கி காட்டுறேன், இதை பொய்யாக்கி காட்டுறேன்னு சொன்ன எல்லாரையும் நான் பார்த்துருக்குறேன். ஆகவே ஜென்மச்சனியில் இப்போது ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பை நல்ல விதமாக தக்க வைத்துக் கொள்வது உங்களுடைய சாமர்த்தியத்தை பொறுத்தது. ஒரு வாய்ப்பு கிடைக்கும், ஆனால் அந்த வாய்ப்பை பெரும்பாலும் 90-95% பேர் நழுவ விடுவீங்க. அந்த 95% பேராக இல்லாமல் 5% பேராக நீங்கள் இருக்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வு இப்போதே மீனராசிக்கார இளைய பருவத்தினருக்கு வந்துடணும். 50 வயசு தாண்டியவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்காது, இந்த அமைப்புகள்லாம் இருக்காது, அவங்களுக்கு ரெகுலர் லைஃப் தான் நடக்கும். ஆனாலும் இந்த சோஷியல் மீடியா என்று சொல்லப்படக்கூடிய யூடியூப், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமில் பெரும்பாலும் இளைய பருவத்தினர் தான் இருக்கிறீங்கன்றதுனால அந்த மாதிரியான வாரராசி பலன்கள் தான் பெரும்பாலும் சொல்லப்படுகிறது. ஆகவே மீனராசிக்கார இளைய பருவத்தினர் கொஞ்சம் எல்லாத்துலேயும் நிதானமாக இருக்கணும். ஆனால் பணம் இந்த வாரம் வரும். இந்த வாரம் பணம் வரக்கூடிய வாரம் தான். 5, 6, 7 தான் சந்திரன் இருக்கிறார். அதிலும் குறிப்பாக 5ஆம் இடத்துலையும் 7ஆம் இடத்துலையும் நல்ல நிலைமையில் இருக்கிறார். சந்திரன் 5ஆம் இடத்துல இருக்கும்போதெல்லாம் அதிர்ஷ்டம் உங்களுக்கு செயல்படும். ஆகவே அதிர்ஷ்டமான 6 வாரமாக இந்த வாரம் இருக்கும். காசு வரும், சேமிக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதே போலவே குழந்தைகள் பேரில் இது வரைக்கும் இருந்து வந்த வருத்தம் விலகக்கூடிய தன்மை. சின்ன குழந்தைங்க பேரில் நடக்கலை, பேசலை, மருத்துவ செலவாகுது, அல்லது வீட்டிலேயே பெரியவர்களுக்கு மருத்துவ செலவாகுது, வீண் செலவாக, அசுப செலவாக மருத்துவ செலவு ஒன்று ஆகுது. இந்த மாதிரியான எண்ணங்கள் இருந்தவங்களுக்கு அந்த மருத்துவ செலவுகள் நிற்கக்கூடிய தன்மைகள் இந்த வாரம் உண்டு. 7ஆம் இடத்துல சந்திரன் குருவின் பார்வையில் இருக்கிறனால கணவன் மனைவி இணக்கமாக இருப்பீங்க. வழக்கு போட்டு பிரிஞ்சலான்னு இருந்தவங்க கூட மீண்டும் சேரக்கூடிய தன்மைகள் உண்டு. சண்டை போட்டு கொண்டிருந்து பிரிந்து விடலாம்னு நினச்சவங்க கூட மறுபடியும் சேரக்கூடிய தன்மைகள் உண்டு. நட்புகளில் விரிசல்கள், உரசல்கள் இருந்தவங்க கூட திரும்பி மறப்போம், மன்னிப்போம் என்கின்ற தன்மைகளோடு இருக்கக்கூடிய நல்லதொரு வாரமாகவே அமைந்திருக்கிறது. இந்த ஜூன் மாதம் 10ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்குமான அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் அமைந்திருக்கிறது. ஆகவே மீனராசிக்காரர்கள் எதிர்காலம் அடுத்த வருஷம் கொஞ்சம் சில பின்னடைவுகளை தரும் என்பதை மனதில் கொண்டு இந்த வாரத்திலிருந்தே அதற்கான நடைமுறைகளை செயல்படுத்தக்கூடிய வாரமாக அமைந்திருக்கிறது இந்த ஜூன் 10 to 16 வாரம். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.